Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. இந்த மார்னிங் அப்டேட்க்கு உங்களுடைய பேராதரவுக்கு மிக்க நன்றி. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி மார்னிங் அப்டேட் டெய்லி நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது ஸ்டாக்ஸை நம்ம இது பின்னாடி பார்ப்போம். அதாவது எப்படின்னா, இப்போது நிஃப்டி வந்து நெகட்டிவ் சைடில் போச்சுன்னா நம்ம நெகட்டிவ் போகிற ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ஸ்டாக் செலெக்ஷன் பற்றி ஆல்ரெடி என்னோட பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், எப்படி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் போயிட்டே இருக்கும். ஓகே, நம்மளுக்கு ஒரு 5 to 6 minutes வீடியோ வந்து ஒரு நம்ம கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு சேர்கிறதுக்கு வந்து 9 மணிக்கு வந்துச்சுன்னா வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி மட்டும் கவர் பண்ணுறேன். முடிஞ்சால் வீடியோ எண்டிங்கில் ஒரு ஸ்டாக்ஸ் இல்லை 2 ஸ்டாக்ஸ் மேக்ஸிமம் பார்க்கலாம், ஏன்னா வருதா அப்படின்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி குளோபல் இண்டெக்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா மார்னிங் அப்டேட்டில் நம்ம பண்ணுறது முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம டுமாரோ பார்த்துருந்தோம். டுமாரோவில் வந்து காலையில் SGX நிஃப்டி டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். ஸோ அதனால் வந்து மார்னிங்லேயே பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக மார்னிங் அப்டேட்னு போட்டேன். அதுக்கு உங்களுடைய லைக்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் சரி மார்னிங் அப்டேட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு. அது மேலே ஒரு வீடியோ மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டாலும் ஃபோக்கஸாக இருக்கட்டும் அப்படின்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ், யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவ், ஏஷியன் மார்க்கெட் வந்து இதுக்கு ரீஃப்ரெஷ் கொடுத்துருங்க. ஓகே, ஹாங்சங் பாசிட்டிவ், தைவான் பாசிட்டிவ், SGX நிஃப்டி மைல்டாக நெகட்டிவ் மாதிரி தெரியுது. ஃப்ளாட் கணக்கு வச்சுக்கலாம் நம்ம அதை. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சார்ட்டுக்கு போகலாம். நம்ம இங்கே என்ன கண்டிஷன் நடக்குது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நிஃப்டி பார்த்திங்கன்னா அதனுடைய இன்னும் பாசிட்டிவ்னஸ் இன்னும் அப்படியே தான் காமிக்குது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நிஃப்டியோட பாசிட்டிவ்னஸ் வந்து அப்படியே தான் காமிக்குது. லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த FYERSல வந்து இதில் ஃபஸ்ட்டு வேர்ட்லாம் சொல்லுங்கள், நல்லா இருக்குது பாருங்களா. எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது வந்து ஃபெயிலுக்கான லூஸ்க்கான காரணம், அதாவது நம்மளுடைய எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லா டைம் வந்து வந்துகிட்டே இருக்கும், ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு மோட்டிவேஷன் மெசேஜ் தான். நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது, என்ன பண்ணலாம் அப்படின்றத விட என்ன பண்ணக்கூடாதுன்ற மெசேஜ் வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஒத்துக்கவனிங்க. நிறைய பேர் என்ன ப்ராஃபிட்னு அது பின்னாடி தான் போகிறாங்க. கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க அதெல்லாம். இது நிஃப்டி 50யோட சார்ட்டு. நேற்றுடைய லெவல் ட்ராப் பண்ணது அப்படியே கண்டினியூ ஆகுது. நான் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. ஆக்சுவலாக வந்து இது என்னுடைய ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்ற ஒரு லெவல் இருந்தது. அதாவது ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் மேலே போகும்னு பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல, நேராக அப்பவும் கொடுத்துச்சு. ரீசன் என்னென்னா, கண்டினியூ வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து நிஃப்டி நெகட்டிவ் போயிடுச்சு, பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் போயிட்டுருந்துச்சு. ஸோ அதனுடைய பேலன்ஸோடைய இது தான் அது. நேற்று நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கூட நேற்று ஃப்ளாட்டு தான், ஒன்றும் பெரிய மூமெண்டம் கொடுக்கல. ஆனால் நிஃப்டி நல்ல மூமெண்டம் கொடுத்துச்சு. நேற்று ஓப்பன் ஆனதுலேருந்து கண்டினியூ பாசிட்டிவ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் அந்த கேப் ஃபில் பண்ணிடுச்சு. அந்த இடத்துல ஒரு ரேஷன் ஜோன் மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஸோ கேப் ஃபில் பண்ணதில் இங்கேருந்து கீழே வருமா அப்படின்னா இல்லை. இந்த ரேஷன் ஜோனு க்ளோசிங் பாருங்கள் எப்படி கொடுத்துருப்பாங்க மேலே. ஸோ இந்த க்ளோசிங் கொடுத்துருப்பாருங்க. இந்த க்ளோசிங் கொடுத்து இந்த மேலே வந்து ஹை மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் கீழே டவுனாக கீழே வரணுன்றது என்னுடைய டவுட், என்னுடைய மைண்ட் செட்டில் வந்து இல்லை. ஏன்னா எந்த ஒரு நெகட்டிவ் சிக்னல் கொடுக்கல அது. ஓகேங்களா. ஸோ இந்த லோ லெவல் கட் ஆனால் தான் வந்து ரீடெஸ்ட்காக நம்ம எடுத்துக்கலாம். டவுன் கிடையாது, அதுவும் டவுன் கிடையாது, ரீடெஸ்ட். அப்போ ரீடெஸ்ட் என்ன ஆகும், 16,400 சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த லெவல் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா. எப்போது இந்த லெவல் கட் ஆச்சுன்னா, கட் ஆகிற லெவலில் வந்து நம்ம பையிங்கில் தான் இருக்கணும். SGX நிஃப்டி வந்து நெகட்டிவில் காமிக்கலாம். ஆனால் இப்போ நிஃப்டியை பொறுத்தவரை நல்லா ஸ்ட்ராங் பையிங் தான் ரெடியாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு அதோடைய சார்ட் ரீடிங் பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அதோட க்ளோசிங் வந்து அப்பர் சைட் தான் கொடுக்குது. ரெசிஸ்டன்ஸ் சொல்ல இன்னும் லோ ஃபார்மேஷன் ஆகலை. இன்னும் கம்ப்ளீட் லோ ஃபார்மேஷன் ஆகலை. ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு சின்ன லோ கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் இந்த கேண்டில் பாருங்கள், நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், ஃபுல்லாக ஹையில் தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஹை அகைன் ஒரு கட் ஆகிடுச்சுன்னா இன்னும் வந்து அப் மூவ் பார்க்கலாம். அதில் இந்த லோ கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் 16,450, 500 இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் நிஃப்டி 50 பொறுத்த வரலாம். சரி, பேங்க் நிஃப்டியில் என்ன ஆகும் இது நேற்று ஆல்ரெடி டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், டெலிகிராம் சேனல் இது.
அதாவது அதனுடைய சைக்காலஜிக் லெவல் 36,000 ரவுண்ட் நம்பர் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் மல்டி டைம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அந்த இடத்துல ஃபுல்லாக எல்லாம் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகணும் ஆனால் வந்து அதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டுருக்குது அதாவது கொலாப்ஸ் அப்படின்வாங்க அது நமக்கு எதுவும் புரியல நமக்கு அந்த இடத்துல நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பிரேக் டவுன் ஆகிடுச்சு ஸோ ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் அப் மூவ் கொடுக்க மாச்சு ஆனால் அது கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு ஓகேங்களா ஸோ கீழே க்ளோசிங் கொடுத்தா நம்ம வந்து இதில் செல்லிங்கான வியூ பார்க்கலாம் இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்து ரீடெஸ்ட்காக மேலே போகுது ஸோ கீழே நெகட்டிவ் சைடு மூமெண்ட்டை பார்க்கலாம் அதுவும் இந்த ஜோனில் உள்ளே வந்துச்சுன்னா திரும்ப வந்து நியூட்ரல் பண்ணிக்கங்க அதாவது 36,000 கிட்ட மறுபடியும் போயிடுச்சுன்னா திரும்ப ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ அந்த பக்கம் கொஞ்சம் மாட்டிக்காதீங்க ஒன்லி 35,800 பிலோ கீழே வந்துச்சுன்னா மட்டும் செல்லிங்கான வாய்ப்பு பாருங்கள் இது திரும்ப அந்த ஜோன்லேயே இருந்துச்சுன்னா இக்னோர் பண்ணுங்கள் திரும்ப சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அந்த 36,000 வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து மூமெண்ட்டும் ஆகிடாது அதே மாதிரி அங்கேருந்து அவ்வளோ சீக்கிரம் ரிஜெக்டும் ஆகிடாது ஓகேங்களா ஏன்னா இங்கே ஸ்ட்ராங் பையர் இருக்காங்க பாருங்கள் இந்த பையர்ஸ் வந்து கொஞ்சம் கன்சாலிடேட் அக்குமுலேட் பண்ணிட்டு இருப்பாங்க அதில் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும் வாங்குறவங்க வாங்கிட்டு இருப்பாங்க விற்கிறவங்க விற்றுட்ருப்பாங்க ஸோ வந்து நமக்கு இன்னும் ஒரு கிளியர் டைரெக்ஷன் இல்லாதனால பேங்க் நிஃப்டியில் வெயிட் பண்ணுங்கள் ஒரு வேளை உங்களுக்கு சான்சஸ் நான் செல்லிங் சைடு கிடச்சிதுன்னா செல்லிங்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பையிங் போகிறீங்க அப்படி நிஃப்டி வந்து பாசிட்டிவ் போகிறதுனால வந்து நம்ம பையிங்கான ஒரு வாய்ப்பு தரலாம் எப்போ அப்படின்னா அதானி போர்ட்ஸில் வந்து ஏன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன் ரெசிஸ்டன்ஸில் என்ன ப்ளஸ் 0.618 லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதாவது என்ன சொல்ல இதுவும் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அது இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா திரும்ப வந்து ஒரு அப் மூவ் பார்க்கலாம் அதானி போர்ட் ஓகேங்களா இல்லை இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது லோ ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா திரும்ப வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகும் எப்போ அப்படின்னா 720 வரலாம் ப்ரைஸ் கீழே வரும் ஏன்னா இது ஒரு சப்போர்ட் ஒர்க் ஆகும் இப்போ பிரேக் அவுட் கொடுத்து பிரேக் அவுட்டு ரீடெஸ்ட் அப்படின்றதுக்காக அந்த ட்ரெண்டில் நீங்கள் சப்போர்ட் வரும் திரும்ப வந்து இங்கே அப் மூவ் கொடுக்கும் ஸோ இந்த மூமெண்ட்டை உங்களால் கேட்ச் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் டைம் உங்களுக்கு கிடைச்சதுனா அதாவது மார்க்கெட் நெகட்டிவில் வரணும் நம்ம நேற்று டாடா ஸ்டீலில் ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆச்சு பார்த்துருப்பீங்க எல்லாரும் டாடா ஸ்டீல் ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம ட்ரேட் எடுத்து மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்குது நமக்கு ஓப்பன் ஈக்குவல் ஹை பேஸ் வச்சு நம்ம வந்து டாடா ஸ்டீல் எடுத்தோம் 4 ஹவர் ட்ரெண்டு டவுனு 1 ஹவர் ட்ரெண்டு டவுனு 15 மினிட்ஸ் ஆல்சோ ட்ரெண்டு டவுனு ஓப்பன் ஈக்குவல் ஹை ப்ரீவியஸ் ரீசன்ஸ் வேறு எல்லாமே இருந்தது ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்தால் கூட நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு ரீசன் என்னென்னா மார்க்கெட் வந்து ஆப்போசிட் சைடு மூவ் கொடுத்தது நேற்று ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துங்க மாதிரி டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க இன்னொரு டெலிகிராம் சேனல் இருக்குது Preis-Aktion அப்படின்னு அது வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃபார் லைஃப் டைம் ஃப்ரீயாக இருக்குது சப்போர்ட்டிங்காக நீங்களே வேணுமா வெபினார் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த Preis-Aktion தமிழில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது டெலிகிராம் சேனல்லாம் என்ன அப்படி அப்படின்னு காமிச்சிட்டுங்களேன் இப்போ பாருங்களேன் இது மாதிரி இப்போ மார்னிங் வியூ வந்து டாடா ஸ்டீல் வந்து கொடுத்துருந்தேன் ஒரு சேல்ஸ் சைடு கொடுத்துருந்தேன் ஏன்னா வந்து மல்டிபிள் டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஓப்பன் ஈக்குவல் ஹை இருந்தது ட்ரெண்டு டவுன் வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக சேலிங்கான ஒரு அமைப்பு இந்த இடத்துல இருந்தது ஆனால் வந்து கன்சல்டேஷன் ஆனதுனால சைட்வேஸ் போனதுனால எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடுச்சு அதில் அப்புறம் வந்து ரெண்டு வியூஸ் லைவ் மார்க்கெட்டை ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் அதாவது இந்த ஜோனில் மார்க்கெட் இருக்குது இது பண்ணாதீங்க இது பண்ணக்கூடாது இந்த ப்ரைஸ் மூவ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுவேன் இது வந்து டாடா ஸ்டீலோட எஸ்எல் ஹிட் ஆனது லோ சைடு கட் ஆச்சு ப்ராஃபிட் வரல திரும்ப மேலே போய்ட்டு ஸ்டாப்லெஸ் ஹிட் ஆகிடுச்சு திரும்ப கீழே வந்து நீ அன்றைக்கி ஃபுல்லாக சைட்வேஸ் தான் போனது மார்க்கெட்டு இட்ஸ் ஓகே ஸ்டாப்லெஸ் ஹிட் ஆகிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதில் இது வந்து என்னுடைய ப்ரைம் அதாவது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த சார்ட் எந்த மாதிரி போகும் எந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகும் எது வரலாம் ப்ரைஸ் போகும் அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட்டில் அவங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் அவங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிச்சிருக்கேன் அதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது அது அவங்களுக்கு டார்கெட் கொடுத்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படிலாம் கிடையாது எல்லாம் ஒன்று தான் ஓகே ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ்மெண்டம் ஆகும் எந்த ப்ரைஸ் மூவ் கொடுக்கும் அப்படின்றது லைவ் மார்க்கெட்டில் அவங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் இது லைஃப் டைம் இருக்குது இதுவும் என்ன சொல்கிறது இது 1 மாதம் 2 மாதம் கிடையாது இது 2.5 வருஷமாக இருக்குது இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி வேணால் ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது ஜாயின் பண்ணிங்க இல்லை வெபினாரில் Preis-Aktion ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வெபினார் ஜாயின் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்